வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இது வரைக்கும் 2010லேருந்து 2023 வரைக்கும் கேட்டிருந்த எல்லா சைக்காலஜி கொஷினும் நம்ம ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது பார்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் கேட்டிருந்த எல்லா கொஷினையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு கொஷின் ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் இதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது வரும். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கிளாரிட்டி வந்துடும். சிம்பிளான கொஷின் தான் கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம கோர்ஸில் இதுக்கு ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 4 வீடியோவில் இது வரைக்கும் இதில் கேட்டிருந்த ஒரு சில டைப்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறையா ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. தமிழ்லையும் நான் கொடுத்துட்டேன். இது வந்து இதுக்கு முன்னால் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கிற மாதிரி நான் டீச் பண்ணியிருந்தேன். இப்போ தமிழ்லையும் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த சைக்காலஜிக்கு மட்டும், அதாவது மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு 60 டே ஸ்ட்ராட்டஜி நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. 60 நாளுக்கான டைம் டேபிளும் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்த 4 வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் தான். நீங்கள் டேரெக்டாக பிளேலிஸ்ட்டில் கூட போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த 2 டாப்பிக்கு வந்து டோட்டலாக 3 வீடியோ போட்டிருக்கோம். அடுத்ததாக ரேங்கிங் டாபிக் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இந்த எஸ்ஐ எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருந்த கொஷினை மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி வந்துடும். இதை வச்சே உங்களால் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து 2-3 டைப் இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து டைரக்ஷன் அப்படின்னா எப்படி எடுப்போம், ஒரு மேப் ரீட் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுப்போம். ஓகே, ஸோ மேப் ரீட் பண்ணுறப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இந்த மாதிரி தான் எடுப்போம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது கிழக்கு, இது தெற்கு, இது வந்து மேற்கு, இது வந்து வடக்கு. ஓகே, இப்போ வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறது வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு. இது வந்து தென்மேற்கு, இது வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் வேற எந்த சேனலில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டயக்ராம் போட்டு தான் சொல்லுவாங்க. அவன் இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் போகிறான், அடுத்து ரைட் டேர்ன் எடுக்கிறான், அடுத்து லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறான், அடுத்து மறுபடியும் லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறான், அடுத்து ரைட் டேர்ன் எடுக்கிறான். இந்த மாதிரி தான் வந்து டயக்ராம் போட்டு தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் நம்மளோட ட்ரிக்கு படி பார்த்தா நம்ம மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு வந்து டயக்ராம் போட போகிறது கிடையாது. ஒருத்தனோட மூவ்மெண்ட் வருது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரமேஷ்னு ஒருத்தன் தான் இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் இந்த சைடு போகிறான், அந்த சைடு போகிறான், இவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி வர்றப்ப நம்ம டயக்ராம் போடுறது கிடையாது. அதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் வச்சுருக்கேன். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதை நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒரே வீடியோவில் எல்லா டைப்பையும் இதில் கொடுக்குறப்போ நான் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக ரொம்ப பொறுமையாக சொல்கிறதுக்கு வந்து இதில் டைம் பத்தாது. ஓகே, பட் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்ததா 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்காங்க, ஏபிசிடின்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க, இல்லைனா 4 வீடு இருக்குது, இல்லைனா 4 பொருள் இருக்குது. அது வந்து ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே, ஒரு பொருள் அங்கேருந்து இந்த டைரக்ஷனில் இவ்வளோ தூரத்தில், அப்படி வர்றப்ப நம்ம டயக்ராம் போட்டாகணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனோட டைரக்ஷன், ஒருத்தனோட மூவ்மெண்ட்டை மட்டும் சொல்கிறாங்கன்னா நம்ம டயக்ராம் போட வேண்டாம். ஓகே, இப்போ நான் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிட்டு அடுத்து இங்கிலீஷ்லையும் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதில் வந்து இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்கும் டைரக்ஷனுக்கு, தமிழில் இன்னொரு பேர் இருக்கும். இப்போ நார்த்துனா தமிழில் வடக்குன்னு வருது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கக்கூடிய கொஷினை ரீட் பண்ணி காட்டிட்டு அதை சால்வ் பண்ணி காட்டிட்டு அடுத்து இங்கிலீஷில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம கோர்ஸ்லேயுமே நான் ரெண்டு விதமாக கொடுத்துருப்பேன். 4 வீடியோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு, அதே இதை தமிழ்லையும் இன்னொரு 4 வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒருத்தனோட மூவ்மெண்ட் வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், கீ தே மே வா அப்படிங்கிறதா. இந்த இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ளஸ் போட்டு இந்தந்த இடத்துல இது இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். டயக்ராம் எப்போ போடுறோமோ அப்போ தான் இது தேவை. இந்த கொஷனுக்கு டயக்ராம் தேவையில்லை. ஸோ கிழக்குக்கு ரைட்டில் தெற்கு, அதுக்கு ரைட்டில் மேற்கு, அதுக்கு ரைட்டில் வடக்கு, அதே ஆர்டரில் எழுதிக்குவாங்க. கீ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெற்குக்கு தே, அடுத்தது வந்து மே, அடுத்தது வந்து வா. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். கீ தே மே வா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க.
கீங்கிறது கிழக்க குறிக்கும், இது தெற்கு குறிக்கும், இது மேற்கு குறிக்கும், இது வந்து வடக்கு குறிக்கும். ஓகே, இப்ப ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து. அப்ப ஸ்டார்டிங்ல ரமேஷ்ங்கிறவன் வடக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கான். பின் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து. இப்போ வடக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தோம், வலதுபுறம் திரும்புறோம். உங்களுக்கு வலதுபுறம் எது? இந்த பக்கம் தான். ஆனா இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்கிறனால நீங்க இங்க வரணும், ஸ்டார்டிங்க்கு வரணும். ஓகே, இதுதான் கடைசி. இதுக்கு அடுத்து மறுபடியும் இங்க வரணும். ஓகே, ஸோ இதுக்கு வடக்கு, இதுக்கு வலதுபுறம் அப்படின்னா கிழக்கு. ஸோ அப்போ இப்போ அவன் கிழக்கு நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கான். ஓகே, நீங்க டயக்ராம் போட வேண்டாம், இதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்க டயக்ராம் போட்டு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கும் வரும். வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணிக்கிறான். ஓகே, பின் மீண்டும் வலதுபுறம் திரும்புறான். மீண்டும் வலதுபுறம்னா இதுக்கு வலதுனா இங்க, உங்களோட வலதே நீங்க வந்து பாருங்க. அப்ப இங்க. ஓகே, திரும்பி சிறிது தூரம் பயணித்து. பின் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம்னா இதுக்கு லெஃப்ட். ஓகே, இங்க இருந்து லெஃப்ட்ல போகணும், எங்க விட்டீங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். இடதுபுறம் மறுபடியும் கிழக்கு நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, திரும்பி பயணிக்கிறார். இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார்? கடைசியில் அவன் எந்த திசையில இருந்தா? கிழக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு அப்படிங்கிறது தான், கிழக்குங்கிறதா ஆன்சர். இப்போ இங்கிலீஷ்லையும் சேம் தான். இங்கிலீஷில் வந்து ESWN போடணும், கீத்தே மேவா மாதிரி. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ESWN. ரமேஷ் கோஸ் டுவார்ட்ஸ் நார்த். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் நார்த் டைரக்ஷனில் போகிறான். தென் டேர்ன்ஸ் ரைட். இங்கே இருக்குது. டேர்ன்ஸ் ரைட் இங்கே இருக்குது. ரைட்னா நார்த்துக்கு ரைட்டு, இந்த பக்கம் எதுவுமே இல்லை, அப்போ இங்கே வரணும். அப்போ ஈஸ்ட் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, தென் டேர்ன்ஸ் ரைட் அகைன், மறுபடியும் ரைட்டு, அப்போ இங்கே வர்றான். தென் கோஸ் டு லெஃப்ட். ஸோ இங்க இருந்து லெஃப்ட்னா அப்போ இந்த லெஃப்ட், இதுக்கு லெஃப்ட்னா இங்க ஈஸ்ட். ஓகே, விச் டைரக்ஷன் இஸ் ரமேஷ் ஃபேசிங் நவ்? இப்போ அவன் எந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கான்? ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ ஈஸ்ட்ங்கிறது இங்க இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள், யோசிக்கவே வேண்டாம், இதை மட்டும் எழுதுங்க. இதுல எதுல ஆரம்பிக்கிறானோ அதுல இருந்து ரைட்னா ரைட் போடுங்க, லெஃப்ட்னா லெஃப்ட் போடுங்க. இதுலயே டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கனாலும் சேம் ட்ரிக் தான், டிஸ்டன்ஸ் கேட்டாலும் சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தன் தான் இங்கே வரும்னு, ஒருத்தன் தான் வந்து இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட ட்ரிக் என்னது? கீ தே மே வா அப்படிங்கிறது தான். ஓகே, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படிங்கிறது தான். இப்போ எந்தெந்த டைரக்ஷன்ல எவ்வளோ தூரம் போறானோ அதெல்லாம் அந்தந்த டைரக்ஷன்ல எழுதிக்கிட்டே வாங்க. வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணித்தார். ஸோ ஃபர்ஸ்ட் கிழக்கு டைரக்ஷன்ல 7 கிலோமீட்டர், அதுல 7 போடுங்க. பின் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணித்தார். இதுல இருந்து லெஃப்ட்ல திரும்பலாம். லெஃப்ட்னா இங்க ஒண்ணுமே இல்லைன்னா இங்க வரணும். ஓகே, லெஃப்ட் நோக்கி, லெஃப்ட் பக்கம், அதாவது இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 கிலோமீட்டர், அப்போ வடக்கு பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் போயிருக்கான். அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணித்தார். இப்போ இந்த வடக்குக்கு லெஃப்ட் மேற்கு, இதுல ஒரு 7 கிலோமீட்டர் போயிருக்கான். அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் தொலைவில் உள்ளார்? இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க 3ஐயும் கூட்டிடக்கூடாது. இப்போ இப்படி போயிருக்கான், இப்படி போயிருக்கான், இப்படி போயிருக்கான். ஸோ இங்க இருந்து இங்க இந்த 3ஐயும் கூட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்படி பார்க்கணும். ஷார்ட் ரூட்ல பார்த்தா அது எவ்வளவு தூரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, அதுவுமே நம்ம டயக்ராம் போடாமலே இதுலயே பார்த்துடலாம். நான் எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படித்தானே இருக்குது, டைரக்ஷன் இப்படித்தானே இருக்குது. இந்த இடத்துல வந்து இது கிழக்கு, இது வந்து மேற்கு, இது வடக்கு, இது வந்து தெற்கு. வடக்கும் தெற்கும் எதிரெதிர் திசைகள், மேற்கும் கிழக்கும் எதிரெதிர் திசைகள். எதிரெதிர் திசையில இருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்க அப்படியே கழிக்கணும். ஓகே, இப்ப கிழக்குக்கு மேற்கு எதிர் திசை ஒன்னு விட்டு பாருங்க, நடுவில் தெற்கு விட்டுட்டு பாத்தீங்கன்னா கிழக்கும் மேற்கும் எதிரெதிர் திசை. இந்த 2 நம்பரை நம்ம கழிக்கலாம். மேக்சிமம் கொஸ்டின்ல இந்த 2 ஒரே நம்பரா வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ 7ஐயும் கழிச்சிடலாம், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அடுத்து தெற்கையும் வடக்கையும் கழிக்கலாம். ஆனால் தெற்கில் எதுவுமே இல்லை, வடக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மிச்சம் இந்த 5 மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து இப்போ கடைசி அவன் இருக்கிற இடத்துக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகே, 5 கிலோமீட்டர். இதுல இன்னும் வித்தியாசமா கேட்பாங்க. அவன் இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல இருந்த டைரக்ஷனை கொடுக்காம கடைசியில் இருந்த டைரக்ஷனை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல எந்த டைரக்ஷன்ல இருந்திருப்போம் அப்படியும் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்க டயக்ராம் யூஸ் பண்ணாம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே தான் இங்கிலீஷ்லயும் வரப்போகுது. இந்த இடத்துல கிழக்குக்கு பதிலாக ஈஸ்ட், இது ESWN போட போறேன். ஓகே, வருண் டிராவல்டு 7 கிலோமீட்டர் ஈஸ்ட் வார்ட்ஸ். ஈஸ்ட்ல வந்து 7 கிலோமீட்டர் போறான். தென் டர்ன்டு லெஃப்ட் அண்ட் டிராவல்டு 5 கிலோமீட்டர். லெஃப்ட்னா இங்க வரணும், இங்க ஒரு 5 கிலோமீட்டர்.
நெக்ஸ்ட் ஹி டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் டிராவல்டு 7 கிலோமீட்டர். இங்கேருந்து லெஃப்ட் இங்கே 7 கிலோமீட்டர். ஹவு ஃபார் வாஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ இப்போ ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். சவுத்தும் நார்த்தும் ஆப்போசிட் டைரக்ஷன், இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த 5 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மேக்ஸிமம் கொஷினில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், அதுதான் ஆன்சராகவும் இருக்கும். ஒரு சில கொஷினில் 2 நம்பர் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த மாதிரி கொஷின் வர்றப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக கோர்ஸில் நான் அதை சொல்லியிருக்கேன், பட் எஸ்ஐ எக்ஸாமில் அந்த மாதிரி கேட்ட மாதிரி தெரியலை. ஓகே, ஸோ கேட்டிருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அது வருது, அது வர்றப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ 5 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண முடியாது, பட் அதிகமாக இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. இப்படி கொஷினும் ஒரு சில நேரம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதில் 2 பேர், ஏபி 2 பேர், சிங்கிறவன் 3 பேர் இருக்கிற மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டயக்ராம் போட்டு தான் ஆகணும். ஒருத்தனோட மூவ்மெண்ட் இருந்தால் நம்ம ட்ரிக்கு போட்டுடலாம், ட்ரிக்கில் வந்து சால்வ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். மேக்ஸிமம் கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. ஒரு சில நேரம் 2 பேர் 3 பேர் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. அங்கே நீங்கள் டயக்ராம்லாம் போட்டு தான் ஆகணும். ஓகே, ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ டயக்ராம் போட போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. டயக்ராம் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸுக்கு இது வேணும். ஓகே, நம்ம தப்பாக போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக இந்த இடத்துல வந்து திசை எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, இது தெற்கு. மேப் ரீட் பண்ணுறப்போ இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அடுத்ததாக இது வந்து மேற்கு, இது வந்து வடக்கு. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேப்பில் மேலே இருக்கிறது வடக்குன்னு எடுப்போம், கீழே இருக்கிறது தெற்குன்னு எடுப்போம். நம்மளுக்கு ரைட்டில் இருக்கிறது கிழக்கு, லெஃப்ட்டில் இருக்கிறது மேற்குன்னு எடுப்போம். அதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து சொல்கிறேன். ஓகே, ஏ என்பது பிக்கு தெற்காக இருக்கிறான். ஓகே, பிக்கு எதுக்கு அப்படிங்கிறவன மிடில் வைங்க, மிடில் பாயிண்டில், சென்டர் பாயிண்டில் வைங்க. இதுக்கு தெற்கு. ஓகே, பிக்கு தெற்கு. இப்போ பி இங்கே இருக்காமனா பிக்கு தெற்குனா கீழே. அப்போ பி வந்து இங்கே இருக்காமனு வச்சுக்கோங்க, பி வந்து இங்கே இருக்காமனு வச்சுக்கோங்க. பிக்கு தெற்குனா கீழே வரும். இங்கே யார் இருக்கா? இங்கே வந்து ஏ இருக்கான். எவ்வளோ தூரம்னு எங்கே சொல்லலை. தூரம் சொன்னாங்கன்னா தூரத்தையும் நம்ம இங்கே வந்து போட்டுக்கணும். தெற்க இருக்கான்னு தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தூரம்னு சொல்லலை. அடுத்து சி என்பது பிக்கு கிழக்காகவும். எதுக்கு? பிக்கு. அந்த எதுக்கு அப்படிங்கிறவனை வந்து இங்கே வைங்க. அவனுக்கு கிழக்குங்கிறது ரைட்டில் போகுது. ஓகே, கிழக்குங்கிறது ரைட்டில் போகுது. அப்போ பியில் இருந்து ரைட்டில் போங்க. இந்த இடத்துல யார் இருக்கா? சி இருக்கான். ஓகே, சி தான் இருக்கான். சி என்பது பிக்கு கிழக்காக இருந்தால், சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? சியை பொறுத்தவரைனா சி வந்து ஏவை பார்க்குறான்னு வைங்க. அப்போ அவன் எந்த டைரக்ஷனில் பார்ப்பான்? இந்த மாதிரி தான் பார்ப்பான். ஏ பார்க்குறான்னா அவன் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் தான் பார்ப்பான், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் தான் பார்ப்பான். ஓகே, இது என்ன டைரக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சியை மிடில் வச்சுட்டு இப்படி போட்டு பாருங்கள். சியை மிடில் வச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. இந்த லைன் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இது எதுக்கு நடுவில் வருது? தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் வருது. அது என்ன டைரக்ஷன்? தென்மேற்கு. ஓகே, இதுக்கு நடுவில் இருக்குது வடமேற்கு, இதுக்கு நடுவில் இருக்குது வடகிழக்கு, இது வந்து தென்கிழக்கு, இது வந்து தென்மேற்கு. ஸோ தென்மேற்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தென்மேற்குங்கிறத ஆன்சர். இதே தான் இங்கிலீஷ்லேயும் வரப்போகுது. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ இஸ் டு த சவுத் ஆஃப் பி. ஆஃப்னா இக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிக்கு சவுத்தில் ஏ இருக்கான். பியை மிடில் வைங்க, சவுத்னா கீழே வரணும். ஸோ பியை போட்டுட்டு சவுத்தில் ஏ இருக்கான். சி இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பி. பிக்கு ஈஸ்டில் சி இருக்கான். ஓகே, பி இங்கே இருக்கான்னு வைங்க. ஈஸ்ட் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் போகும். ஓகே, இதுதான் ஈஸ்ட், இது வந்து சவுத்து. பிக்கு ஈஸ்டில் சி இருக்கான். ஸோ ரைட்டில் போகணும். ஸோ பிக்கு ஈஸ்டில் சி இருக்கான். அடுத்ததா, இன் விச் டைரக்ஷன் இஸ் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி? வித் ரெஸ்பெக்ட் டுனா சியில் இருந்து பார்க்குறப்போ சிக்கு ஏ வந்து எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ சியிலேருந்து ஏ பார்க்குறப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து என்னது? இது வந்து வெஸ்ட்டு. ஸோ இப்போ சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். நம்ம கொடுக்குற ட்ரிக்கை வச்சு பார்த்தா நீங்கள் வந்து இதில் எல்லாத்துக்கும் டயக்ராம் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க, டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நீங்கள் வந்து டைமே எடுக்காமல் டக்குன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் யோசிக்காமல் ஆன்சர் பண்ணலாம். லெஃப்ட் எங்கே ரைட் எங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒருத்தன் தான் இருக்கான், ராஜா அப்படிங்கிறவன் தான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு டயக்ராம் தேவையா? தேவையில்லை. ஒருத்தன் இருக்காமனா டயக்ராம் தேவையில்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு டயக்ராம் தேவையில்லைன்னா இது தேவை. ஓகே, கீ தே மே வா. ஓகே, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து. ஸோ 10 அடி நடந்திருக்கான் கிழக்கு நோக்கி. அப்போ கிழக்குல 10 போடுங்க.
பின் வலதுபுறம் திரும்பி 3 அடி நடக்கிறான். கிழக்கிலிருந்து வலதுபுறம்னா தெற்கு. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு 3 அடி நடக்கிறான். மறுபடியும் அவர் வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறான். இப்போ இதுல இருந்து இன்னொரு வலதுபுறம், ஓகே, தெற்குல தான் இப்ப இருக்கான். மறுபடியும் வலதுபுறம்னா மேற்கு. அதுல எத்தனை அடி? 14 அடி நடக்கிறான். ஓகே, அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளான்? இப்ப தூரம் கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? கிழக்கும் மேற்கும் எதிர் எதிர் திசைகள். இதுல இதுல வரக்கூடிய 2 நம்பரையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும், கழிக்கணும். கழிச்சு பெரிய நம்பர் எங்க இருக்குதோ அங்க வந்து அந்த மிச்சம் இருக்கதை போடணும். இப்ப இங்க 10 இருக்குது, இங்க 14 இருக்குது. ஸோ 14ல இருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் 4 இருக்கும். அந்த 4 இந்த பெரிய நம்பர் எங்க இருக்கோ அந்த இடத்துல போடணும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னால ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு, அது ஆன்சர்னு போட்டுட்டீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. இங்க 3 இருக்குது, இங்க 4 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பித்தாகரஸ் தியரத்தில் வர்றது தான். நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி வந்திருக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தூரமாக இருக்கும். ஒன்று 3 இருந்திருக்கும், இன்னொன்று 4 இருந்திருக்கும். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தில் வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து போடுவோம். அது வந்து என்னது? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஓகே, அதாவது ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்க போற ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தூரம் தான் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, கூட்டினீங்கன்னா ரூட் 25. ரூட் 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயரோட வேல்யூ, ரூட் 5 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ ஸ்கொயரை விட்டு வெளியில் எடுத்தோம்னா, இந்த ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ 5 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அவன் வீட்டில் இருந்து 5 அடி தூரத்தில் இருக்கான். இதே தான் இங்கிலீஷ்க்கும் நீங்கள் அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சவுத் வந்திருக்கும், இந்த இடத்துல வந்து வெஸ்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் பார்க்குறப்போ இதே தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு டைப் கேட்டிருக்காங்க. பட் நிறையா டைப் இருக்குது. அது எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரலன்னா நீங்கள் கோர்ஸில் பாருங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்க மட்டும் எடுக்கிறீங்களே, ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கொடுக்குறாங்க, தென்மேற்கு கொடுக்குறாங்க, வடமேற்கு வடகிழக்குலாம் கொடுக்குறாங்க. அதுக்கும் இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% யூஸ் ஆகும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நான் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் நம்ம வெறுமனே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னா நான் வந்து அதை சொல்லலை, அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. இது வந்து வாட்ச் ரிலேட்டடாக இருக்காது, இது கிளாக் டாபிக் கிடையாது. இதுலேயுமே டைரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ஷன் டாபிக் தான். ஓகே, a watch reads 4:30 of the minute hand points east. In what direction will the hour hand points? அதாவது ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வாட்சில் 4:30 மணி அப்படின்னா நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் எங்க இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது வந்து காமன் சென்ஸ் தான். இதுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மணி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறது பாசிபிள் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு கடிகாரமே வரையணும், 1லேருந்து 12 வரைக்கும் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ப்ளஸ் போட்டுக்கோங்க. நார்மலாக மேலே 12 இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே 6 இருக்கும், இங்கே 9 இருக்கும். கடிகாரத்தில் இப்படி தான் இருக்கும். இந்த 4 நம்பரை மட்டும் அதுவும் தேவையில்லை, பட் ஒரு சிலருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ 4 மணி 30 நிமிடம் அப்படின்னா மணிமுள், அதாவது ஹவர் ஹேண்ட் எங்க இருக்கும்? சின்ன முள் எங்க இருக்கும்? 4 கிட்ட இருக்கும். 4 விட கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கும். பட் இதுல வந்து நீங்க எக்ஸாக்டா 4னே வச்சுக்கலாம். இதுல ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டா வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ 4 அப்படிங்கிறது வந்து 3க்கும் 6க்கும் நடுவில். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது? ஹவர் ஹேண்ட் இருக்குது. ஓகே, அடுத்ததா மினிட் ஹேண்ட், அதாவது நிமிடமுள் வந்து 30 அப்படிங்கிறப்போ கரெக்டாக 6 கிட்ட இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து நிமிடமுள் இருக்கும். இது வந்து சின்ன முள், இது வந்து பெரிய முள். ஓகே, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? நிமிடமுள் வந்து கிழக்கு நோக்கி இருந்தா மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து கிழக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் இப்படியே வச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது வடக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து கிழக்கா இருந்தா இது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுலேருந்து அப்படியே ரைட் சைடு ஒன்று ஒன்றா வந்து ஃபில் பண்ணுங்க. அது எந்த ஆர்டரில் ஃபில் பண்ணணும்?
இங்கேருந்து ரைட் சைடில் போகிறப்போ எப்படி வருதோ அந்த மாதிரி. ஓகே, இங்கேருந்து கிளாக் வைஸில் போகிறப்போ கிழக்குக்கு அப்புறம் என்ன வருது? தெற்கு. ஸோ இங்கே கிழக்கு, அடுத்து இங்கே வந்து தெற்கு, அடுத்து தெற்குக்கு அப்புறம் என்ன வருது? மேற்கு. ஸோ அப்போ இங்கே வந்து மேற்கு. அடுத்து மேற்குக்கு அப்புறம் என்ன வருது? வடக்கு. ஸோ அப்போ வடக்கு. வடக்குக்கு அப்புறம் என்னது? கிழக்கு. கிழக்கு தான் வந்திருக்கு. கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு மைண்டில் இருந்து அப்படியே போட்டுக்கலாம். இது கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது. கீ தே மேவா அப்படிங்கிறத வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஹவர் ஹேண்டு. இதுதான் ஹவர் ஹேண்டு. இது வந்து எந்த டைரக்ஷன் இருக்குது? வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்குது. வடக்குக்கு கிழக்குக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அது வடகிழக்கு. ஸோ வடகிழக்கு அப்படிங்கிறது ஆன்சர். இதே நீங்கள் இங்கிலீஷில் போட்டாலும் அப்படி தான் வரப்போகுது. இது வந்து என்னது? இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு. ஸோ நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டுன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிடுறேன். எ வாட்ச் ஷோஸ் 1:30 PM. இஃப் த மினிட் ஹேண்ட் இஸ் டுவார்ட்ஸ் சவுத், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஹவர் ஹேண்ட்? ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணி காட்டுகிறது. ஓகே, நிமிடமுள் தெற்கை நோக்கி இருப்பின் மணி காட்டும் முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கடிகாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இதில் 12, 3, 6, 9ங்கிறத போட்டுக்கோங்க. வேண்டாம்னா விட்டுருங்க. அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ 1:30 மணி அப்படிங்கிறப்போ நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு மணிமுள்ளுங்கிறது 12க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். 1 மணி அப்படிங்கிறப்போ 1, 1 அப்படிங்கிறப்போ. ஸோ இது 1க்கு நேரம் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து மணிமுள். ஓகே, நிமிடமுள் எங்கே இருக்கும்? அரை. ஓகே, 30 அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கும், 6க்கு நேரம் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நிமிடமுள் இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மினிட் ஹேண்ட் வந்து சவுத் டைரக்ஷனை காட்டுது, நிமிடமுள் வந்து தெற்கு நோக்கி இருக்குது. ஸோ இது வந்து தெற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தெற்குனா இது என்ன டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரியணும்னா இதை வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது வடக்கு. இப்போ தெற்குல இருந்து ஆரம்பிக்குது. தெற்குல இருந்து இந்த டைரக்ஷன்ல போகணும். இந்த டைரக்ஷன்ல போனீங்க அப்படின்னா தெற்குக்கு அடுத்து மேற்கு. அப்போ இங்கே மேற்கு. ஸோ இதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் நம்ம அதிகமாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது வடக்கு, இது கிழக்கு. ஸோ வடக்குக்கு கிழக்குக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? வடகிழக்கு. ஓகே, ஸோ வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்குது. அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாமில் நான் சொன்ன எல்லா கொஷினையும் நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் கொஸ்டின் எடுத்து ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய ஷார்ட்கட் கிடைக்கும். நம்ம கோர்ஸில் அதை விட அதிகமாக ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம். பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருக்கோம். இதில் நான் டேரெக்டாக கொஷினை சொன்னனால ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் என்னன்னு சொல்லி நான் டைம் எடுத்து இதில் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். நிறையா எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மறக்காது. ஓகே, அதனால் நீங்கள் முடிஞ்சால் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் சைக்காலஜிக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து 499 ரூபா. இது 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டியும் உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் 3மே தரவாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்தாலே போதும், அதை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஓகே, ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்கான டைம் டேபிளும் கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் இதுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா மற்ற நேரம் நீங்கள் ஜிகேக்கு கொடுக்கணும், ஜிகே தமிழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால இதில் ஒரு 3 மணி நேரம் படிச்சிங்கன்னா 60 நாளில் இதை தரவாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லைனா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இன்னொன்று இருக்கும். அதில் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் சேர்த்து இருக்கும். அதோட ஃபீஸ் வந்து 1499. ஸோ அதுக்கு வந்து 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.